Hey guys, welcome to another video on V for Vimal. V for Vimal. ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவாக் பிரதர்ஸோடைய கதை எல்லாம் பார்த்துக்கலாம் படத்தோடைய ஒஃபிஷியல் ட்ரெயிலர் பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம டீசர் பார்த்துருந்தோம். டீசர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டீசரை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு வேர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்க போகுதுன்றதை வந்து நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. பாருங்க, முதல்ல ஒரு அங்கிள் வந்தார்ல, அவர் பொண்ணு ஓடி போச்சு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் வேற ஆள் இல்லை. சரியா? பார்த்த உடனே கால் பண்ணோம். இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இவரே எனக்கு விஷத்தை வச்சு கொன்னுருவாரு. மச்சான் தண்டாங் பண்ணுது மச்சான், பழிச்சு காட்டுது. என் டொக்டொக் வீடியோ பாத்திருக்கியா இல்லையா? இல்ல, இந்த மோத்தோலியா போறோம். மாமா ஏறி எப்படி மோத்தோல் வீலி அடிக்கிறேன்னு பாரு. இந்த டப்பா வண்டியில தான் ஓடி போன முடிவு பண்ண பாரு. சூப்பர் டனி. நீ பயந்துருவே சொல்லிட்டு தான் முதுவா போன சையா. என்ன நீ இதுதான் அந்த மூணாவது பாடல். மேடம், நான்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து அண்டர் கிரவுண்ட் சீன்ல பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு பைத்தியமா நீ? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன கதை, உன் பையன் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நான் பார்க்கலல்ல. சார் நான் இன்னசென்ட் சார். அது இன்னசென்ட்டா? விடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் தான் டாக் டாக்ல ஃபேமஸ். டாக் ஐயோ, எல்லாம் கரெக்டா நடக்கும். சுபம். சார், ஏன் நின்ட்டீங்க? இங்க நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, என்னாச்சியா? வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்சிடென்ட், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எனக்கு என்னமோ சீஃப்க்கு கால் பண்ணி நம்ம பேக்கப் டீமை கூப்பிட்டு தான் சரின்னு தோணுது. மொசட்டில் என்ன ரத்தமா இருக்கு? சத்தியமா சொல்றேன், சம்திங் இஸ் நாட் ரைட். ஓகே, அங்கே தான் வந்து மேட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் டீசரில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு காமெடி சைட் ஆஃப் த மூவி அதுதான் வந்து காட்டியிருப்பாங்க. லாஸ்ட்டில் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸாக வந்து அந்த சாமி சிலையோட க்ளோஸ்அப் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த சாமி சிலை க்ளோஸ்அப்லேருந்து இன்னும் கண்டினியூஷனாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டரியாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஹாரர் த்ரில்லர் அப்படி சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. ஸோ வெறும் காமெடி மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, மர்மமாக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் டீசர் ரியாக்ஷன்லேயே சொன்னது தான். அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்துமே எனக்கு என்ன தோணுது, இந்த ஸ்டாரி எப்படி இவால்வ் ஆகும்னா வந்து இந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்களே. ஸோ ஹேவாக் மதன் அண்ட் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஹேவாக் நவீன் அண்ட் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த தெர்போகானா இந்த கேங், அப்புறம் இந்த சைடு இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அப்புறம் எஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக இருந்து ஒன்றா அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல கடைசியாக வராங்க. அங்கே தான் அந்த விஷயம் நடக்குது. அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் டிஸ்க்ளைமர், ஹேவ் பிரதர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துருப்பேன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சத்தியமாக அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேனாக இந்த படம் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிட்டேன். அண்ட் எஸ், அதுதான் இந்த ஸ்டாரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்றா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தான் வந்து இந்த விஷயம் நடக்குது. ஸோ அதுதான் மேட்ரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இது ஏன் நடந்தது, என்ன நடந்தது ஆக்சுவலி நம்மளுக்கு தெரில. ஏதோ மேர்டர் நடந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் வந்து டெட் பாடிலாம் காட்டுறாங்க. ஸோ மேர்டரா இல்லை அது வந்து பேயா, கோஸ்டா, ஹாரரா, இல்லை என்னன்னே தெரியல. இந்த கொலை ஏன் நடந்தது, நம்ம மகேன்னா அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த போலீஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அங்கிள் வந்தார்ல, அவரோட பொண்ணு ஓடி போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து கடைசியில் இறந்துட்டாங்களோ இருக்கலாம்.
மேபி இருக்கலாம், ஒரு கெஸ் தான் பண்ணுறேன் நானும். ஸோ எஸ், கண்டிப்பாக எல்லாருமே வந்து கதையில் பார்த்துக்கலாம் படத்தை. 19 செப்டம்பர், லெஸ் தென் 3 வீக்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள். மலேசியா ஃபுல்லாக நேஷன் வைட் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். 19 செப்டம்பர் அன்றைக்கி இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர் மூவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். எந்த ஒரு லைக் இந்த ஏஜ் தான் பார்க்க முடியும், இந்த ஏஜ் தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் 6லிருந்து 60 வரை அப்படின்னு எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே 19 செப்டம்பர் இந்த படத்தை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஹேவக் பிரதர்ஸ் மூவி கதையில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் யுவர் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையில் பார்த்துக்கலாம்.